வணக்கம், நலமா இருக்கீங்களா? நான் லக்ஷ்மி பாய், கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், கிரீன்ஸ் கவுன்சிலிங். சரி, லாஸ்ட் வீடியோவில் சம்மர் ஹாலிடேஸை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கலான்னு பார்த்தோம் இல்லையா? அதை பார்த்துட்டு ஒருத்தங்க கேட்ட ரிக்வெஸ்ட் வீடியோ தான் இது. அதாவது சம்மர் ஹாலிடேஸ் முடிகிறதுக்குள்ளே அவங்க பையனை எப்படியாவது காலையில் சீக்கிரம் எப்படி எழுந்திரிக்கணும் அப்படிங்கிற பழக்கத்தை சொல்லி கொடுத்துடணும். நீங்கள் தயவுசெய்து ஏதாவது டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கூட சில குட்டீஸ் இருப்பாங்க. அவங்கள காலையில் எழுப்புறது தான் பெரிய டாஸ்க்காகவே இருக்கும். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஸ்லோ மார்னிங்காகவும் ஹாப்பி மார்னிங்காகவும் இருக்கணும். அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்லோ மார்னிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நைட்டே முடிந்த அளவு முக்கியமான வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்க வைக்கலாம். ரெண்டாவது, ஹாப்பி மார்னிங்காக இருக்கணும் இல்லையா? அதனால் படுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டாங்களா, சண்டை போடாமல் படுக்கிறாங்களா, அழுதிட்டே தூங்கிட்டாங்களா, இப்படிங்கிற விஷயம்லாம் முக்கியம். ஸோ ஸ்லோ மார்னிங்காக இருக்கணும், ஹாப்பி மார்னிங்காக இருக்கணும் அப்படின்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ரெண்டாவது, ஒரு சேம் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறது. 10:30க்கு நம்ம தூங்க போகிறோம், 6:30க்கு எழுந்திரிக்கிறோம். டெய்லி இதை ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் எழுப்பாமலே கரெக்டாக தான்னு 6:30 மணிக்கு எழுந்திரிச்சிருவாங்க அந்த குட்டி பசங்க. மூணாவது, ரொம்ப முக்கியமானது, அதாவது குழந்தைங்கள ஆசையாக எழுப்பணும். அதை விட்டுட்டு எந்திரி அஞ்சலி, ஏந்திருன்னு முரட்டுத்தனமாக லேட் ஆகிடுச்சு, அதாயிடுச்சு, இதாகிடுச்சின்னு அவங்கள ரெஸ்ட்லெஸ் ஆக்கி எழுப்புனீங்க அப்படின்னா என்றைக்குமே அது சரியான விஷயம் கிடையாது. ஸோ பொறுமையாக ஆசையாக எழுப்பணும். நாலாவது, ஆசையாக எழுப்புறது மட்டும் இல்லை, அவங்கள கொஞ்சி எழுப்பணும். நல்லா தொட்டுறதோ, நெத்தியில் ஒரு முத்தம் கொடுக்குறதோ, செல்லக்குட்டி எந்திரிங்க அப்படின்னு அவங்கள ரொம்ப ஆசையாக எழுப்பணும். ஸ்லோ மார்னிங்னு சொன்னேன் இல்லையா? அதனால் எந்திரிச்சோன்னே போ பல் விளக்கு, அது பண்ணு, இது பண்ணு அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா அந்த குழந்தைங்களுக்கு மல்டி டாஸ்க் பண்ண வைக்கிறது. இங்கே பல் விளக்கிட்டே இருக்கும் பொழுது இங்கே ஹோம்ஒர்க் பேக்கை எடுத்து வைக்கிறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறதுன்னு 4-5 விஷயம் குழந்தைங்களுக்கு சேர்ந்து கொடுக்குறது. அந்த பிள்ளைங்களுக்கு தூக்கமே கலைஞ்சிருக்காது. அந்நேரம் 4-5 வேலை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எப்படி ஸ்லோ மார்னிங்காகவும் ஹாப்பி மார்னிங்காகவும் இருக்கும். ஸோ மல்டி டாஸ்கிங் நோ. அடுத்த பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியமானது. எந்திரிச்சோன்னே ஹோம்ஒர்க் பண்ணு, ஸ்கூலுக்கான விஷயங்களை பண்ணு அப்படின்னு எந்திரிச்சோன்னே ஸ்கூல் வேலைகளை பண்ண வைக்கிறதும் தேவையே இல்லை. 7வது பாயிண்ட்டு, அதாவது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? 8 மணி 9 மணின்னு எந்திரிக்கிற பிள்ளைங்க மறுநாள் டூர் போகணும், இல்லை தாத்தா பாட்டி வராங்க அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயம் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் சொல்லாமலே சீக்கிரமே எந்திரிச்சு ரெடியாக இருப்பாங்க. என்னடா இது, வழக்கமாக ஸ்கூலுக்கெலாம் லேட்டாக எந்திரிப்பேன், இன்றைக்கி என்ன இப்படி எந்திரிச்சிட்டேன்னு நம்மளே கேட்போம். ஸோ அந்த மார்னிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு பிடிச்சதாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அனுப்பக்கூடிய கிளாஸோ டியூஷனோ இல்லை அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் ஏதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பிடிச்சதாகவும் இருக்கணும். லாஸ்ட்டு பாயிண்ட், மார்னிங் அப்படிங்கிறது அழகாக இருந்ததுன்னா ஹோல் டேயே அழகாக இருக்கும். இதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக சீக்கிரம் எந்திரிச்சிருவாங்க. ஸோ காலையில் எந்திரிச்சோன்னே கண்டிப்பாக வெளியே கூட்டிகிட்டு வாங்க. அந்த சன்னை பார்க்கட்டும், சின்ன சின்ன எக்ஸசைஸ், வாக்கிங், இல்லை நான் செடிக்கு தண்ணி ஊற்றுறேன் பார்த்தியா, குருவி வந்துடுச்சு அப்படின்னு அந்த மார்னிங்கை அந்த இயற்கையை அவங்க முழுமையாக என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னா உண்மையிலேயே எவ்ரிடே காலையில் அவங்களாவே சீக்கிரம் எந்திரிப்பாங்க. ஸோ இந்த டிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் பசங்க தானாக சீக்கிரம் எந்திரிக்கிற பழக்கத்துக்கு வந்துடுவாங்க. தேங்க்யூ, டாட்டா, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.